Hi, hello. Welcome back to Brainimatic Meet Tamil, BMNT fam. Recently, நான் கொஞ்சம் கம்மியாக வீடியோ போட்டிருக்கேன் பட் ஸ்டில் அகெயின் ஹோப்ஃபுல்லி வில் ஸ்டார்ட் அகெயின். மோஸ்ட்லி எனக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. August 6th எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோஸ் வரும். சேனல்லையும் சரி, அங்கேயும் சரி, இங்கேயும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ரெகுலராக வீடியோஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். பிஃபோர் தட் கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐம் அரேஞ்சிங் ஏ டீம் ஹியர். சரியா? ஸோ நீட் 2024 got ஓவரான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மேபி தெரியலாம். பட் எல்லாருமே இங்கே சீட் கன்ஃபார்மாக வாங்கிடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. அரௌண்ட் 25 lakh ஸ்டூடெண்ட்ஸில் some few thousands will only get the seat. That's for sure. பட் மீதி எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஒன்று ரிப்பீட் பண்ணுவீங்க, ஏதாச்சும் அவங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன், நீட் 2024 பேப்பர் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். நீட் 2024 பேப்பர் லெவல் எப்படி இருந்துச்சு, லீக்டா இருந்துச்சு. கரெக்டா? சாரி, 2024 பேப்பர் வாஸ் அஃப்கோர்ஸ் பிட் லீக்டு. பட் நான் ஸ்டில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீட் 2024 பேப்பர் வாஸ் வெரி ஈஸி பேப்பர் எவர் நீட் ஹேஸ் காட் அப்படின்னு சொல்லலாம். நீட் ஈவன் 2020 பேப்பரோட கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் நீட் 2020 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வாஸ் good, biology section was good, but NEET 2024 பேப்பர்ல physics was easy, நான் சொன்ன ஈஸியா வரும்னு. chemistry was easy, நான் சொன்ன ஈஸியா வரும். நான் எங்கெல்லாம் கொஸ்டின் வரும்னு சொன்னா அதுதான் வந்திருந்துச்சு. அண்ட் பிசிக்ஸ்லயும் சரி, சாரி பயாலஜிலையும் சரி பேப்பர் லென்த்தியா வரும்னு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன், அது இருந்துச்சு. பட் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. அது கூட டைரக்டா ஆன்சர்ஸ் டைப் பண்ணிட்டு பட்டு போட்டே போயிருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு பேப்பர். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, அந்த டைம்ல நான் உங்ககிட்ட சம் டெஸ்ட் சீரீஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மெமோனிட் ஆப் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். மெமோனிட் ஆப் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மெமோனிட் ஆப்ல கொஸ்டின்ஸ் நல்லா இல்லை, கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீட்ல இந்த லெவல்ல தான் கொஸ்டின் வரும், இந்த லெவல்ல தான் கொஸ்டின் வரும். நீ ஹை லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணனா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வா, நான் சொல்லுவேன் இந்த லெவல்ல தான் கொஸ்டின் வரும்னு சொன்னேன். மெமோனிட்டோட பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கூட சொன்னேன், இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கு, இந்த லெவல்ல தான் நீட்லயும் கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னேன். அண்ட் சேம் ஹேப்பன், அந்தந்த லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், BMNT இந்த சேனல்ல இது வரையும் நான் ரெண்டு ப்ரமோஷன் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2 ப்ரமோஷன்ஸ். ஐ ஹவ் காட் ப்ரமோஷன்ஸ் ஃப்ரம் மெனி. எனக்கு மெயில் நிறைய வந்திருக்கு, வேணா நான் மெயில் எடுத்து காட்டுறேன். நிறைய மெயில் வந்திருக்கு. பட் நான் ப்ரமோஷன் இதுவரை ரெண்டு தான் பண்ணியிருக்கேன். ஒன்று டோபாக்கு பண்ணேன், இன்னொன்று நான் மெமோனிக்கு பண்ணேன். ஏன் அப்படின்னா, டோபா அது வந்து ஆஃப்லைன் பேட்சஸ், அது வேற. பட் ஆன்லைன்ல படிக்கும்போது யூ வில் நீட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன்ஸ். இங்க நீட்டு ஒரு சின்ன விஷயம் என்னதுன்னா, என்னதான் உனக்கு இன்ஸ்டிடியூட்ல புக்கு கொடுக்குறாங்க, என்னதான் கொடுத்தாலும் நீட் ஒன்னை பொறுத்த வரையும் ஒன்னே ஒண்ணுதான், NCERT. இந்த 5 வேர்டு தான் நீட் எக்ஸாம். இட்ஸ் a part of your routine. It should be a part of your routine. இந்த 5 வேர்டை நீ எப்படி படிக்கிறியோ அதுதான் இங்க உனக்கு மார்க் தரப்போகுது. சரியா? என்சிஆர்டில இருக்கிறது தான் உனக்கு வந்து கொஸ்டினா வரப்போகுது. அந்த என்சிஆர்டியை படிக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட் ஹியர். அந்த என்சிஆர்டில இருக்கிற கொஸ்டின்ஸ் கிடைக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட் ஹியர். ஸோ இதுக்காக தான் இங்க நீட் எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே என்சிஆர்டில இருந்து வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதானே இந்த ஆப்ல நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்சிஆர்டி புக்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட் த சேம் டைம் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் வர மாதிரி ஆப்ல தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் இங்க வந்து மெமோனிட் ஆப் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ப்ரமோஷனல் வீடியோ, ஓகேவா? பிகாஸ் இந்த இடத்துல நான் மெமோனிட்டை பத்தி லாஸ்ட் இயர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யூ ஜஸ்ட் லிசன் டு திஸ். ஃபர்ஸ்ட், பீப்புள் வில் ஃபேஸ் 6 மேஜர்லி சம் ப்ராப்ளம்ஸ் ஹியர். என்னது? நீட் படிக்கிற பசங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் யூ வில் கெட் ஒரு ப்ராப்ளம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல இது யூஸ் பண்ணணும், என்சிஆர்டி யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட், பிசிக்ஸ்க்கு என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஆப் நீ யூஸ் பண்ணணும்.
based questions, and for chemistry and biology purely NCERT lines அப்படியே எக்ஸ்ட்ராக்டா ஆகிற மாதிரி questions தான் வரும் நீட் எக்ஸாம்ல. ஸோ மெமோ நீட் ஆப்ல அந்த மாதிரி questions தான் 95% to 100% questions எல்லாமே. மேபி சம் questions out of NCERT மேபி இருக்கலாம்னு சொல்றேன், பட் இட்ஸ் நாட் லைக் தட். எவ்ரி questions are from NCERT and every questions are எப்படி நீட்ல வருமோ அந்த மாதிரி questions தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், ரீசன்ட் டைம்ல இன்னொரு ப்ராப்ளம் பசங்க ஃபேஸ் பண்றது assertion reason questions, statement based questions. Assertion reason and statement based question. So இதுக்காக தான் மெமோ நீட் ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பயாலஜி நான் ஃபர்ஸ்ட் போறேன். சரியா? இப்போ பயாலஜி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டைவர்சிட்டி இன் லிவிங் இது வேணா ஹியூமன் பிசியாலஜி போகலாம். ஹியூமன் பிசியாலஜியில் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் போனேன்னா இதுல உள்ள போனா ஃபுல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னது கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை நீ ஒன் பை ஒன்னா the respiratory organ for earthworm includes என்னதுடா earthwormக்கு cuticle தானே? யா cuticle. ஸோ cuticle இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கண்டினியூ. இப்போ நான் இதை பண்ணனா இதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்தேன்னா இந்த ரிவிஷன் பார்ட்னு ஒரு பார்ட் இருக்கும். இங்கே நீ ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்று இங்கே வந்துட்டே இருக்கும். இது எதுக்கு இந்த பார்ட் இருக்குன்னா, இஃப் யூ ஆர் ஆன்சரிங் சம் கொஸ்டின் it will be stored in your memory. ஓகே, உன்னோட கார்டெக்ஸ்ல போய் பதிஞ்சிரும். பட் அந்த கார்டெக்ஸ்ல அப்படியே இருக்கும்னா டெம்பரரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லி பார்ட்டா நிறைய மெமரிஸ் இருக்கு. கரெக்டா? எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இவ்வளவுதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அது நீ ரீடைன் பண்ணல அப்படின்னா இட் வில் பி gone where somewhere. அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த மாதிரி இருக்கும்போது you are getting notes here. சரியா? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, வருவ, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் கிங்டம் போறேன்னு வச்சுக்கோ, நோட்ஸ் எடுத்து இதுல எப்படி இருக்குன்னா இந்த நோட்ஸ் தே ஆர் கிவிங் லைக் ஃபுல்லா மைண்ட் மேப்ஸ் மாதிரி, அப்புறமா சிம்பிள் பாயிண்ட்ஸ், அப்புறமா நிமோனிக்ஸ். எஸ்பெஷலி நிமோனிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் பிகாஸ் அப்பதான் நீ ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? மெமோனிட் ஆப் என்னோட பசங்க நிறைய பேர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கும். சரியா? இந்த பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது. It's paid. Okay, it's paid. Though it's paid, it's very nice to use. Okay, in the notes வச்சு you can revise everything. Pictures, அப்புறமா colorful words இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால brain will, as in medico, I will recommend this because brain will easily access things which are colorful here. That's why குழந்தைகளுக்கெல்லாம் கலரா வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ரீசன்னா இதுதான். ஸோ இது ஒரு விஷயம். கிராஸ்வேர்ட்ஸ், இந்த கிராஸ்வேர்ட்ஸ் எனக்கு நல்லா பார்க்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதை எடுத்து நீ அப்படியே அரேஞ்ச் பண்ணி விளையாடலாம். கேம் தான் விளையாடுறேன், கேம் விளையாடும் போது இதை எடுத்து அப்படியே போட்டு விளையாடலாம். நல்லா இருக்குல்ல பார்க்காது இது. அப்புறமா வந்து இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன், இது இட் வாஸ் வெரி நைஸ். மீம்ஸ் அப்புறம் மீம்ஸ் வச்சு அப்படியே வந்து வெயிட் யூ கைஸ் ஹேவ் xylem and phloem, bryophytes to pteridophytes, because bryophytes don't have that, right? First vascular plants were pteridophytes அப்படின்னு சொல்லி ஒரு NCERT லைன் இருக்கு. அதை வச்சு ஒரு மீம், when pteridophytes need to fertilize I need some water, because pteridophytes of course needs water to fertilization, right? அப்புறமா வந்து fertilization, double fertilization angiospermsல இருக்கு. இந்த மீம்ஸ்லாம் வந்து I found it very nice, இந்த மீம் பார்ட். Then podcast, there are some people who எப்படின்னா அவங்க படிக்கிறதோட மற்றவங்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா வந்து எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட் பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு, எல்லாமே பாட்காஸ்ட். உன்னோட லெசன் அந்த டாபிக்கா அப்படியே ஒரு இதுவா யாராச்சும் சொன்னா எப்படி இருக்கும், அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸோ பாட்காஸ்ட் மீம்ஸ் வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். அப்புறமா வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணி அது ரிவிஷன் எத்தனை தடவை பண்ணணும் அதுவே உனக்கு காமிச்சிரும். அப்புறம் நோட்ஸ் உனக்கு கிடைச்சிரும். இது எல்லாமே உனக்கு கிடைக்குது இன் பயாலஜி பார்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்ட் போலாம். இப்போ ஸோ கெமிஸ்ட்ரியில நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் பார்ட்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆல்கேன், ஓகே, நம்ம சும்மா ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல பாரு, சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டெய்னிங் கார்பன் சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் ஆல் கே NES ஆல்கேன்ஸ். இந்த மாதிரி கூட நீ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இங்க YN போட்டனா தப்பு, அது கரெக்டா ஆல்கேன் தான் வரும், ஆல்கைன் இல்ல. ஆல்கைன் வந்து அந்த இடத்துல ட்ரிபிள் பாண்டா மாறிடும். ஸோ இந்த மாதிரியும் உனக்கு கொஸ்டின் சால்வ் பண்றது செக் ஆன்சர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன், இது எங்க இருக்குன்னு சொல்லி NCERT பேஜ் கொண்டு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் ரீடிங் NCERT ஃபார் சம் லெசன், இந்த கொஸ்டின் NCERTல எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மார்க் பண்ணி படிப்பீங்க. அது கூட இங்க வந்து இது பண்ண வேணாம், பிகாஸ் இங்க பேஜ் நம்பரோட பேராகிராஃப் நம்பரோட NCERT கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11ல இருக்கா 12ல இருக்கான்னு சொல்லி அதையும் கொண்டு இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் யூ ஆர் கமிங் டு பிசிக்ஸ் பார்ட், என்னது பிசிக்ஸ் பார்ட்
physics partல வா. And chemistryல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். This part, that is notes part. Notes. For example, if we are getting to இங்க வந்து கொஞ்சம் deleted chapters இருக்கு, that for இந்த purpose, school exams purpose, alcohol phenol ether notes எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, notes par clear clean notes are there, full mind maps, preparation of alcohol ஒரே mind map, அப்புறமா தனித்தனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, மைண்ட் மேப் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பை திஸ் யூ வில் ஃபைண்ட் ஹெல்ப்ஃபுல். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் மேப்ஸ் நிறைய இருக்கு. மைண்ட் மேப்ஸ் வச்சு நானே வந்து பர்சனலாக நிறைய மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட், சரியா? பட் இந்த மாதிரி நிறைய மைண்ட் மேப்ஸ் வச்சு படிக்கும் போது யூ வில் கெட் திங்ஸ் ஈஸிலி. ஓகேவா? இது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட், ஆர்கானிக் பார்ட் நான் காமிச்சேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி நோட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி எல்லா பார்ட்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா கிளாஸ் 11 லெக்சர் வீடியோஸ் ஆகுது, லாஸ் ஆஃப் மோஷன், சரியா? They are providing lectures even yaar. If you are not getting any topic, you can go through this, right? உங்களால இதுக்குள்ள போக முடியும். சரியா? இது எப்படி பேக் போறது? Oh my god, how can I go back this? Okay, so you can go for this lectures. இந்த இடத்துல நீ இத கூட உன்னால பண்ண முடியும். வெயிட், நான் again ஓபன் பண்றேன் ஆப்ப. ஸோ ஏதாச்சும் டாபிக் புரியலை அப்படின்னா அதுக்கு உனக்கு இங்கே வீடியோஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் கெட்டிங் வீடியோஸ் ஃபார் தட் இன் ஃபிசிக்ஸ் பார்ட். அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ்க்கு தனியாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்ஸ் அகேன், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் லாஸ் ஆஃப் மோஷன், நோட்ஸ் உள்ள போனேன் அப்படின்னா காரு படம் போட்டு ப்ராப்பராக ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நோட்ஸை ப்ராப்பராக படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்ஸும் உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, சரியா? ஸோ மேஜரா பசங்க இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல கவர் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு பார்ட் சொல்றேன், இன்னொரு பார்ட், இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி கொஸ்டின் ஹியர், பிசிக்ஸ் சரி, கெமிஸ்ட்ரி சரி, பயாலஜி சரி, அது ஆல்ரெடி பிஒய்க்யூல எப்போ கேட்டாங்க, எங்க கேட்டாங்கன்னு சொல்லி அந்த கரெக்ட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்னா லைகோலைசிஸ், தப்பான ஆன்சர் தான் இது, எப்படியோ நினைக்கும் கரெக்டான ஆன்சரா, ஐயோ. ஸோ இங்க இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஆர் கெட்டிங் பிஒய்க்யூ மார்க்ட் என்சிஆர்டி ஆல்சோ, எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இது எல்லாமே கிடைக்கும் போது யூ கேன் சி தட் physics, especially in physics and physical chemistry, PYQs are constantly repeating every year. So நீங்க ஆல்ரெடி கேட்ட மாதிரி கொஸ்டின்ஸை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணாலே பிசிக்ஸும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ஓவர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்க நிறைய இருக்கு. அதே மாதிரி அசஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்னு சொல்லி தனியா ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க இன் பயாலஜி, அசஷன் ரீசனிங் இன் பயாலஜி அப்படின்னு சொல்லி இங்க பாரு. இந்த இடத்துல கீழே இருக்குல்ல அசஷன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு தனியா ஒரு பார்ட் இருக்கு. ஸோ அதுலயும் உனக்கு ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடும். ஸோ கொஸ்டின்ஸ் யூ ஆர் கோன ப்ரீவியஸ் இயர் எய்ம் கொஸ்டின் இருக்கு, அசஷன் ரீசனிங் அண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ஓகே, நைஸ், ரைட்? நைஸ். So if I am recommending something without analysis, I will never recommend something. That's why BMNT is the only channel where only 2 promotions have been done till now. ஒரே ரெண்டு ப்ரமோஷன் தான் இதுவரை பண்ணிருக்கேன். நீ மற்ற சேனல்ல போய் பார்த்தோம்னா டன் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ்ல ஒரு ப்ரமோஷன், இங்க ஒரு ப்ரமோஷன், அங்கே ஒரு ப்ரமோஷன் போகும். நான் பண்ணதே கிடையாது. The reason is நான் அனலைஸ் பண்ணாம ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். இந்த ஆப் இஸ் ஃபைண்டிங் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த இடத்துல என்சிஆர்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்சிஆர்டி எப்படி படிக்கணும்னு சொல்லி தெரியாத பசங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், என்சிஆர்டில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் will be very useful for you guys. ஓகேவா? அதே மாதிரி மெமரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்ணும் நீட் எக்ஸாம்ல. பிகாஸ் நீ படிச்சது திருப்பி ரிவைஸ் பண்ணணும், திருப்பி அதே மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் திருப்பி அகைன் நீ சால்வ் பண்ணும்போது தான் உனக்கு அது மைண்ட்ல நிற்கும். ஸோ அதுலயும் இந்த ஆப் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் இங்க பாத்தீங்கன்னா ரிவிஷன் பார்ட், சரியா? நீ எத்தனை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண, அது எங்கெல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் எந்த இடத்துல ஹிப்போ கேம்பஸ், செரிப்ரல் கார்டெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கடா. பர்மனன்ட் ஸ்டேஜ் தான் கார்டெக்ஸ்ல போய் பதிஞ்சாதான் வந்து உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், இல்லை ஞாபகம் இருக்காது. நியூரான்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உன்னோட மெமரி இது இருக்கும். ஒரே சேம் சிக்னல் நியூரான்ஸ்ல எவ்வளோ வாட்டி போயிட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட மைண்ட் வில் ஸ்டோர் எவ்ரி திங். ஓகே, ஸோ இது எல்லாமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கீழே while you are buying something,
எனக்கு கீழே வந்து என்னோட கூப்பன் கோட் கொடுத்துருப்பேன். அதை போட்டு அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. சரியா? 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சது. இஃப் யூ ஆர் டேக்கிங் a drop again, பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் கூட நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். அதுவும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க பசங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட், பிகாஸ் இட் வாஸ் நைஸ் பிளானர். தோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், கொஷின் தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். தனியாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தனியாக புக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. அந்த புக்கு போடுற காசு தான் இங்கே எடுத்து போட போகிறேன். சரியா? அந்த புக்கு போடுறல புக்குக்கு காசு போடுற பற்றி அந்த காசு தூக்கி இங்கே போட சொல்கிறேன். வேற எங்கேயும் நான் எதுவும் சொல்லலை. ஸோ புக்குக்கு பதிலாக இங்கே நீ காசு போட்டு இதில் கொஷின் சால்வ் பண்ண நிறைய விஷயங்கள் இதில் உனக்கு கிடைக்குது. ஓகே, நாட் ஒன்லி ஒன், many things are you are getting from this part. So you install, கீழே நீங்க வாங்கும்போது இந்த ஆப்பை யூ மஸ்ட் என்னோட கீழே இருக்கிற லிங்க்ல போய் வாங்குங்க. கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அந்த லிங்க்ல போய் வாங்க. அதே மாதிரி என்னோட கூப்பன் கோட் அப்ளை பண்ணி வாங்குங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ குட் இயர் ஹெட். எல்லாருமே நல்லா படிங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப்ஸ் எல்லாம் வரும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் புட் சம்திங் அப்படியே சும்மா உட்காந்து என்னன்னே தெரியாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், பை பை.